வணக்கம் நண்பா. 2020 நம்ம சேனலில் சின்கோவோட 32 இன்ச் ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் டிவி அன்பாக்ஸ் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா நிறைய பேர் 10,000 ரூபாய் கொடுத்து ஸ்மார்ட் டிவி வாங்கியிருந்தாங்க. இன்னும் சிலர் ஆஃபரில் நான் உங்களுக்கு டெலகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணியிருந்தேன். அதை பார்த்ததுக்கப்புறமா 3000 ரூபாய்க்கு அந்த டிவி நிறைய பேர் வாங்கினாங்க. அதே பிராண்ட் தான் இப்போ 2021 அட்வான்ஸ் டிவி ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. 2021 மாடல். இதில் உங்களுக்கு இன்புல்ட்டாக அலெக்ஸா வருது. இது ஒரு மெயினான ஒரு பாசிட்டிவான விஷயம். அதே மாதிரி பட்ஜெட் ரேட்டில் தராங்க. இந்த டிவியில் என்னென்ன வசதி இருக்குங்கிறத பார்த்துக்கலாம். பேக்கிங்கை பார்த்து நான் அசந்து போயிட்டேன். நீங்கள் பார்க்கும்போதே தெரியுது. அதாவது பொதுவாக உடன் பாக்ஸில் இவங்க அனுப்புவாங்க. அது மேலேயும் உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டு போட்டிருக்காங்க. எந்த அளவுக்கு சேஃபாக வருங்கிறத பாருங்கள். நான் அன்பாக்ஸ் பண்ணும்போதே உங்களுக்கு புரிய வரும் எவ்வளோ சேஃபாக வருங்கிறத. இங்கே பாருங்கள், டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டை அன்பாக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் பாருங்கள். இதை பிரிக்கிறதுக்கே ரொம்ப டைம் ஆகும். இப்போதைக்கு டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டை ரிலீஸ் பண்ணிட்டோம். இனி உடன் பாக்ஸில் இருந்து டிவியை வெளியிடுக்க வேண்டியது தான். இதில் மட்டும் கொஞ்சம் சேஃபாக இருக்கணும். அதாவது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்ல வரேன். அதாவது ரொம்ப சிம்பிள் தான். ஒரு லாக் தான் இருக்கும். 3 எண்ட்லேயும் ஆணி இருக்கும். அந்த ஆணியை மட்டும் ரிலீஸ் பண்ணால் போதும். தாறுமாறாக எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய ஆணியை நீங்கள் ரிலீஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நான் என்ன பண்ணுறேங்கிறத பாருங்கள். சித்தியலால் அந்த லாக்கில் நீங்கள் மாட்டினதுக்கப்புறம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஃபோர்ஸ் கொடுக்காண்டா லைட்டாக இழுத்திங்கனாலே உங்களுக்கு ஆணி வெளியே வந்துடும். இங்கே பாருங்கள். இதே மாதிரி 3 எண்ட்லேயும் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த உடன் பாக்ஸை தலைகீழாக நீங்கள் கவிழ்த்து வச்சிட்டிங்கன்னா உள்ளாடி இருக்கக்கூடிய கார்ட்போர்ட் பாக்ஸ் உங்களுக்கு வந்துடும். அதுக்குள்ளாடி தான் டிவி எல்லாமே இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் சேஃபாக அந்த உடன் பாக்ஸை வெளியே எடுத்ததுக்கப்புறமா இதுலேயும் கொஞ்சம் உங்களுக்கு சேஃப்டிக்காக நிறைய பேக்கிங்கெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது தெரியுது பண்ணியிருக்காங்க. அதையும் ரிலீஸ் பண்ணுற, அதாவது பிரிக்கிறதே கொஞ்சம் கஷ்டம் தான் இந்த டிவியை பொறுத்த மட்டும். அந்தளவுக்கு சேஃப்டியாக அவங்களுக்கு கொரியர் பண்ணுவாங்க. அந்த லாக்கையும் பிரித்ததுக்கப்புறமா அப்புறம் அந்த டேப்பை ரிமூவ் பண்ணுறேன் பாருங்கள். இனி மெயின் பாக்ஸை பிரிக்க வேண்டியது தான். உள்ளாடி என்னென்ன இருக்குங்கிறத பாருங்கள். மெயின் பாக்ஸை ஓப்பன் பண்ணும்போது சூப்பராக பேக் பண்ணியிருக்காங்க. தெர்மாக்கோலுக்குள்ளாடி தான் டிவி இருக்குது. ஸோ டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதாவது தெர்மாக்கோல் மேலே மெயின் பாக்ஸ், அதுக்கு மேலே இன்னொரு பேக்கிங், அதுக்கு மேலே உடன் பாக்ஸ், அதுக்கு மேலே இன்னொரு கோட்டிங், சொல்லவே வேண்டாம். இந்த அன்பாக்சிங்கில் உங்களுக்கு இந்த பாக்ஸுக்குள்ளாடி உங்களுக்கு யூசர் மேனுவல் இருக்குது. அப்புறம் ஒரு ஸ்மார்ட் ரிமோட், 1 இயர் வாரண்டி கார்டு, ஸ்டாண்ட், மவுண்ட், இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும். அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. இனி டிவி எந்த மாதிரி இருக்குங்கிறத பாருங்கள். இதில் என்னென்ன போர்ட் இருக்குங்கிறத உங்களுக்கு லாஸ்ட்டில் சொல்கிறேன். இந்த டிவி பற்றி லைட்டாக இதோட ஸ்பெக்கை சொல்கிறேன். மேக்ஸிமமாக இதில் கொடுத்துருக்கக்கூடிய ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 வாட் அவுட்புட்டாக தரும். 5 மோட் கொடுத்துருக்காங்க. இன்புல்ட்டாக அலெக்ஸா இருக்குது. நான் ஒரு டெமோ காமிக்கிறேன், ஒரு சில டெமோ காமிக்கிறேன். நிறைய விஷயங்கள் அலெக்ஸா மூலமாக பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதில் உங்களுக்கு A35 கோர் ப்ராசஸர் பயன்படுத்தியிருக்காங்க. ஆண்ட்ராய்டு 8.1 வாய்ஸ் லோட் பண்ணியிருக்காங்க. யூஐ உங்களுக்கு பார்க்குறது நல்லா தான் இருக்கும். நான் அப்புறமா காமிக்கிறேன். தென் இதில் உங்களுக்கு 1 GB ரேம் கொடுத்துருக்காங்க, 8 GB ரோம். டிஸ்பிளே பொறுத்த மட்டும் உங்களுக்கு A+ கிரேட் பேனலில் பண்ணியிருக்காங்க. குவாண்டம் லூமினிட் டெக்னாலஜி. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டிஸ்பிளே உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப பிரம்மாண்டமாக கொஞ்சம் தனித்துவமாக தெரியும். பட்ஜெட் ரேட்டில் உங்களுக்கு இந்த ரேட்டில் டிஸ்பிளே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஒரு வீடியோ சாம்பிள் காமிக்கிறேன், அப்போ உங்களுக்கு புரிய வரும். இனி லைட்டாக அலெக்ஸா பற்றி ஒரு சின்ன ஒரு டெமோ காமிக்கிறேன். அலெக்ஸா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கூகுள் அசிஸ்டன்ஸ் மாதிரி தான், ஒரு பர்சனலைஸ்ட் அசிஸ்டன்ஸு. இது மூலிமா நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், எதை வேணாலும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் ஸ்மார்ட் டிவைஸ் இருந்துச்சுன்னா உங்கள் வீடே ஸ்மார்ட்டாக மாற்றிக்கலாம். உங்கள் டிவி மூலிமா உங்கள் வீடை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணலாம். இனி அந்த சிறிய அந்த டெமோ காமிக்கிறேன் உங்களுக்காக. அதை அலெக்ஸா பற்றி சொன்னால் நிறைய போயிட்டே இருக்கும், அப்புறமா பார்த்துக்கலாம். இந்த சின்ன டெமோ மட்டும் பாருங்கள். அதுக்கப்புறம் இதில் என்னென்ன போட்டிருக்கு எல்லாமே தெளிவாக சொல்கிறேன், பொறுமையாக பாருங்கள். Alexa, time now. The time is 3:09 p.m. Alexa, who is Tamil Nadu CM? The Chief Minister of Tamil Nadu is Edapadi K. Palaniswamy. Alexa, weather now. Currently, in Kolachar, Tamil Nadu, it's 32 degrees Celsius with scattered clouds. You can expect more of the same today, with a high of 32 degrees and a low of 25 degrees. Alexa, tell me about iPhone 12 mini. The Apple iPhone 12 mini is a smartphone released on the 13th of November 2020. It has a screen size of 5.4 inches and a 12 megapixels rear camera. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சில டெமோ பார்த்துருப்பீங்க. இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்கள் நிறைய இருக்குது. அதாவது இந்த டிவி மூலிமா நீங்கள் எந்த டிவைஸை வேணாலும் கண்ட்ரோல் செஞ்சுக்கலாம். அதாவது சார்ஜர் ஆன் பண்ண வைக்கலாம், ஆஃப் பண்ண வைக்கலாம், பல்ப் ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். உங்கள் வீடோட ஃபுல் கண்ட்ரோலை இந்த டிவி கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஏற்ற மாதிரி டிவைஸ் நீங்கள் ஃபிட் பண்ண வேண்டியது இருக்கும். இன்னும் பல விஷயங்கள் இருக்குது நண்பா. இதை பற்றி இன்னும் ப்ரீஃபாக வேணும்னா
கமெண்ட்டில் தெரியப்படுத்திக்கோங்க என்னென்ன விஷயங்கள் வேணுங்கிறத. கண்டிப்பாக தனியாக அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நான் பண்ணுறேன். இப்போ நம்ம ஓவரில் தான் பார்க்க போகிறோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு டாப்பிக்காக பார்த்துப்போம். அலெக்ஸாவோட சின்ன சின்ன டெமோஸ் பார்த்துருப்பீங்க. இன்னும் எக்கச்சக்கமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது, அதாவது கமாண்ட்ஸ் இருக்குது. அதோட பட்டியல் எல்லாமே தமிழ்டெக்குருஜி.comல உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. இனி இந்த டிவியில் என்னென்ன போர்ட் இருக்குங்கிறத காமிக்கிறேன். இதோட சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதாவது இயர்ஃபோனுக்கு ஒரு போர்ட் தந்திருக்காங்க, அப்புறம் 3 HDMI போர்ட் இருக்குது, அப்புறம் 2 USB போர்ட் இருக்குது. தென் இதோட கீழ் சைடில் வந்துட்டிங்கன்னா ஆப்டிக்கல் போர்ட் ஒன்று தந்திருக்காங்க. தென் ஒயர்டு இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுக்குறதுக்காக லேண்ட் போர்ட் இருக்குது, அப்புறம் AV இன் இருக்குது, RF இன் இருக்குது. இதுக்கப்புறமாட்டு இந்த டிவியோட UI உங்களுக்கு நல்லாயிருக்கு. அதாவது யூனிவால் எல்லாமே தாறுமாறாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி லாங்குவேஜ் வைஸாக நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிங்கன்னா, இப்போ தமிழ் செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இங்கே வரக்கூடிய மீடியா அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தமிழில் வரும். பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த வால் ஃபுல்லாகவே உங்களுக்கு அந்த மாதிரி வரும்போது உங்களுக்கு பிடித்தமான ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் உங்களுக்கு அலெக்ஸாவோட அந்த ஆடியோ பட்டனை கிளிக் பண்ணி வேணாலும் நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக பண்ணியிருக்காங்க. அதாவது விலை வந்த டிவி மாதிரி தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 17,000 ரூபாய் மதிக்கத்தக்க ஒரு டிவி உங்களுக்கு இந்த பட்ஜெட்டில் தந்திருக்காங்க. மெயினான விஷயம் என்னென்னா, மேட் இன் இந்தியா. இந்த கம்பெனியும் இந்தியாவில் தான் இருக்குது. ஸோ இன்னொரு பாசிட்டிவான விஷயம் என்னென்னா, நம்ம இந்தியர்கள் பண்ண டிவி நல்லாவே பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பிராண்ட்ஸை நம்ம இன்னும் பயன்படுத்த கம்பெனி இன்னும் க்ரோ ஆவாங்க. இதை விட மிச்சமாக நமக்கு வேறு லெவலுக்கு டிவி வேறு தருவாங்க. அதாவது நம்ம நாட்டோட டிவியை நம்ம பயன்படுத்துறதுல நமக்கு அது பெரிய ஒரு பெருமை. நம்ம நாடு வளர்ந்துட்டு தான் இருக்கும். பிற நாட்டோட டிவி நமக்கு தேவை கிடையாது. இந்த மாதிரி நல்லா பண்ணும்போது நம்ம ஏன் வேறு ஒரு டிவியை அக்சஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி நமக்கு சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் நல்லாவே தான் இருக்குது. நண்பா கொடுக்கக்கூடிய காசுக்கு ஒர்த்தாக இருக்குது. வேணால் உங்களுக்கு இதோட வீடியோ சாம்பிள் காமிக்கிறேன் பாருங்கள். அதுக்கப்புறம் ஆடியோ சாம்பிள் எந்த மாதிரி இருக்குங்கிறதும் காமிக்கிறேன். பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தால் வாங்கினால் போதும். ஓவரலாக பார்க்கும்போது TTGயோட சிங்கிள் சர்டிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. இனி சாம்பிள்ஸை பாருங்கள். இனி வீடியோ சாம்பிள்ஸ் காமிக்கிறேன், எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். வீடியோ சாம்பிள்ஸ் பார்த்துருப்பீங்க. அதாவது குவாண்டம் லூமினி டெக்னாலஜி உங்களுக்கு நல்லாவே வேலை செஞ்சுருக்கு. தென் ஆடியோ சாம்பிள் பாருங்கள். பார்க்க முடியாது, அதை நீங்கள் பார்க்கலாம், கேட்டு உணரலாம். ஆனால் என்ன பிரச்சனைனா, நீங்கள் கேட்கக்கூடிய ஸ்பீக்கர் வேறு, எந்த அளவுக்கு உங்களால் ஃபீல் பண்ண முடியுங்கிறது தெரியாது. நீங்கள் நேரில் இங்கே இருந்து நீங்கள் கேட்குற ஆடியோக்கும் நீங்கள் ஃபோனில் கேட்குற ஆடியோவும் சரி தான். நீங்கள் இப்போ கம்ப்யூட்டரில் பார்க்குறீங்களோ லேப்டாப்பில் பார்க்குறீங்களோ தெரியாது. அதில் அந்த ஸ்பீக்கருக்கு ஏற்ற மாதிரியான அவுட்புட் தான் உங்களுக்கு கேட்க முடியும். பட் பரவாயில்லாமல் இருக்குது நண்பா. கேளுங்க, நீங்களே கேளுங்க. சாம்பிள் காமிங்க போடுறேன். ஆடியோ சாம்பிள் கேட்டிருப்பீங்க. 20 வாட் சவுண்ட் அவுட்புட் உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. ஒரு சவுண்ட் பார் வேணுங்கிற அவசியம் கிடையாது. இல்லை உங்களுக்கு ரொம்ப பெட்டராக வேணும்னா சவுண்ட் பார் தாராளமாக வாங்கிக்கலாம். இந்த டிவியில் இருக்கிற அந்த அவுட்புட்டே போதும். உங்களுக்கு இதை தாண்டி வேணும்னா சவுண்ட் பாரோட லிங்கும் நான் உங்களுக்கு வேணும்னா கீழே கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க அக்சஸ் பண்ணிக்கோங்க. சவுண்ட் பார் கண்டிப்பாக அவசியம் இல்லை. ஓவரலாக பார்க்கும்போது இந்த ரேட்டுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி உங்களுக்கு போன வருஷம் மாதிரி ஏதாவது ஆஃபர் போட்டாங்கன்னா நான் டெலகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ டெலகிராம் குரூப்பில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி டிவி ரிவ்யூ பண்ணணும், எந்த மாதிரி கேட்ஜெட் ரிவ்யூ பண்ணணுங்கிறத கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்திக்கோங்க. எவ்வளோ பட்ஜெட்டில் வேணுங்கிறத கேளுங்க. இது மேட் இன் இந்தியா ப்ராடக்ட்னால தான் இந்த அளவுக்கு நான் உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணியிருக்கேன். இதை விடவும் நிறைய டைம் எடுத்து பண்ணிக்கலாம். இன்னும் இந்த டிவியை பற்றி இன்னும் ப்ரீஃபாக வேணும்னா கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்திக்கோங்க. கண்டிப்பாக அதையும் நான் பண்ணுறேன். அதாவது அதிகம் பேர் ஒரே விஷயத்தை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் அதை எடுத்து பண்ணுறேன். இதே மாதிரி இன்னும் நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம். கீப் சப்போர்ட்டிங். இந்த டிவியை தைரியமாக வாங்கலாம்.